இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 3ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 1-4 முடிய. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளைப் பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 10-13 மற்றும் 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பொல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம்.
கிறிஸ்து இப்படி பிளவப்பட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவை அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலா சொற்களின் நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12 23 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சமயம் இறை நம்பிக்கை இல்லாத நாத்திகன் ஒருவன் பழங்குடி மக்கள் அதிகம் வாழ்ந்து வந்த பிஜி தீவுக்கு சென்றான். அந்த தீவில் இருந்த மக்கள் யாவரும் கிறிஸ்தவர்களாக இருந்ததைக் கண்டு அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். பின்னர் அவன் அந்த மக்களின் தலைவரை சந்தித்து அவரோடு பேசத் தொடங்கினான்.
அது எப்படி இந்த தீவில் இருக்கின்ற எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த நாத்திகன் அந்த பழங்குடி மக்களின் தலைவனை பார்த்து கேட்டார். அதற்கு அந்த தலைவன், இங்கொரு மிஷனரி மறைப்பணியாளர் இருக்கிறார், அவரால் தான் நான் உட்பட இந்த தீவில் இருக்கின்ற எல்லாரும் கிறிஸ்தவர்களால் ஆனோம் என்றார் மக்களின் தலைவர். தலைவர் இவ்வாறு சொன்னது நாத்திகனுக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது. இன்னுமா இந்த மறைப்பணியாளர்களின் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். இவர்கள் போதிக்க பயன்படுத்தும் திருவிவிலியம் காலாவதியான ஒரு நூல். இவர்கள் போதிக்கக்கூடிய இயேசுவோ எப்போதோ வாழ்ந்தவர். இப்படி இருக்கையில் இந்த மறைப்பணியாளரின் பேச்சை கேட்டு நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கின்றீர்களே, உங்களை போன்ற முட்டாள்கள் இவ்வுலகத்தில் நான் பார்த்ததே இல்லை என்றான். நாத்திகன் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கொண்டு விட்டு மக்களின் தலைவர் அவனிடம் மிகவும் பொறுமையாக பேசத் தொடங்கினார். நீ சொல்வது போல என்றோ வாழ்ந்த இயேசுவை காலாவதியான நூலின் வழியாக எங்களுக்கு போதித்த மறைப்பணியாளர் ஏமாற்றுக்காரராக இருக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இந்த மறைப்பணியாளர் மட்டும் இயேசுவின் வார்த்தையை எங்களுக்கு அறிவிக்காமல் இருந்திருந்தால் அதோ தெரிகின்றதே ஒரு பெரிய கல், அந்த கல்லின் உன் மண்டையை உடைத்து, இதோ தெரிகின்றதே ஒரு பெரிய அடுப்பு, இதில் போட்டு உன்னை வேக வைத்து சாப்பிட்டிருப்போம். இவ்வளவு நேரம் நீ உயிரோடு இருந்து என்னோடு பேசிக் கொண்டிருக்க முடியாது. இப்பொழுது நீ உயிரோடு இருப்பதற்கு காரணமே இந்த மறைப்பணியாளர் தான். அதனால் இந்த மறைப்பணியாளருக்கு இவரை இங்கு அனுப்பி வைத்த இயேசுவுக்கு நன்றி சொல். மக்களின் தலைவர் பேசியதை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்த நாத்திகன் அதன் பிறகு எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றான். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களை பிடித்து உண்ணும் ஒரு பெருங்கூட்டத்தையே முழு மனிதர்களாக மாற்றிய பெருமை மறைப்பணியாளரையே சாரும். ஆம், இந்த நிகழ்வில் வருகின்ற மறைப்பணியாளர் இயேசு சொல்வது போல மனிதர்களை பிடிப்பவராக மாறினார். அதனால்தான் அவரால் பிஜி தீவில் வாழ்ந்த பழங்குடி மக்களை முழு மனிதர்களாக மாற்ற முடிந்தது. ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாகுங்கள் என்கிறார். இயேசு விடுக்கும் இந்த அழைப்பிற்கு நாம் எப்படி பணிந்து வாழ்வது என்று சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பின்பு இயேசு தன்னுடைய பணியை தொடங்குகிறார் என்று மத்திய நற்செய்தியின் 4ஆம் அதிகாரம் 12 பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் மெசியாவாம் இயேசுவுக்காக மக்களை ஆயத்தம் செய்தார். அவர் இயேசு வந்ததும் பொறுப்பினை அவரிடம் கொடுத்துவிட்டு விலகிக் கொள்கிறார். இவ்வாறு நற்செய்தி பணி அல்லது இறையாட்சி பணி ஒருவருக்கு பின் ஒருவராக தொடர்ந்து நடைபெறுகிறது. இயேசு தன்னுடைய பணியை தொடங்கும் பொழுது தன் சொந்த ஊராகிய நாசரேத்தை விட்டு செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாயிருந்த கப்பர்நாகுமுக்கு வருகிறார். இது புறவினத்தார் அதிகமாக வாழும் பகுதி. இயேசு தன் சொந்த ஊரை விட்டு புறவினத்தார் வாழும் பகுதிக்கு வந்து நற்செய்தி பணி செய்தார் எனில், அவர் எல்லா மக்களுக்கும் பணி செய்து எல்லா மக்களுக்கும் மீட்பரானார் என்ற செய்தியை மத்திய நற்செய்தியாளர் மிக அழகாக எடுத்து கூறுகிறார். இயேசு கப்பர்நாகுமுக்கு வந்து இறையாட்சி பணி செய்ய தொடங்குவதை குறிப்பிடுகின்ற பொழுது மத்திய நற்செய்தியாளர் இறைவாக்கினர் எசாயா நூல்
9:2 இடம்பெறுகின்ற காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற இறைவார்த்தையை குறிப்பிடுகிறார். இதன் மூலம் எல்லா மக்களும் பணி செய்ய தொடங்கும் இயேசு அவர்கள் அனைவருக்கும் ஒளியாக இருக்க போகிறார் என்பதையும் குறிப்பிடுகிறார். ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகின் ஒளியான இயேசு திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணியிலிருந்து விலகிய பின்பு அல்லது ஓய்ந்த பின்பு அங்கிருந்து தன்னுடைய இறையாட்சி பணியை தொடங்குகிறார். நற்செய்தி பணியை ஒரு தொடர் ஓட்டத்திற்கு ஒப்பிடுவார்கள். தொடர் ஓட்டத்தில் பங்கேற்கின்ற போட்டியாளர் தன்னிடம் ஒப்படைக்கப்படும் கோலினை எடுத்து சென்று இன்னொருவரிடம் ஒப்படைப்பார். அவர் அதனை எடுத்து சென்று இன்னொருவரிடம் ஒப்படைப்பார். இவ்வாறு அணியில் இருக்கின்ற எல்லாருடைய கூட்டு முயற்சியின் காரணமாக இலக்கினை அடைவர். ஆண்டவர் இயேசு இறையாட்சி பணியை செய்த பொழுது அவர் மட்டும் செய்து கொண்டிருக்கவில்லை. தனக்கு பின் அப்பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக முதலில் அந்திரேயாவையும் அவர் சகோதரர் பேதுருவையும் அவர்களுக்கு பின் யாக்கோபையும் யோவானையும் தொடர்ந்து மற்றவர்களையும் அழைத்தார். இதன் மூலம் இறையாட்சி பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்கான விதையினை இயேசு விதித்தார். இங்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, இறையாட்சி பணி ஒரு கூட்டு முயற்சி என்பதை தான். ஆம், ஆண்டவர் தொடங்கி விட்டு சென்ற இறையாட்சி பணி தொடர்ந்து நடைபெற ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இயேசு முதல் சீடர்களை அழைத்த பின்பு அவர்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்பதாகும். இயேசு சொல்லும் இவ்வார்த்தைகள் நமது ஆழமான சிந்தனைக்குரியவையாக இருக்கிறது. இயேசு சீடர்களிடம் சொன்னது போல அவர்களுக்கு அவர் உரிய பயிற்சி தந்து மனிதர்களை பிடிப்பவர் ஆக்கினார். சீடர்களும் இயேசு தங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பினை உணர்ந்து மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆனார்கள். இயேசுவின் சீடர்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாக ஆனது போல நாம் ஒவ்வொருவரும் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற வேண்டும். இது ஒவ்வொருடைய கடமை. நற்செய்தி பணி தொடர்பாக அண்மையில் வெளிவந்த ஓர் ஆய்வு இவ்வாறு சொல்கிறது. உலக மக்களில் 10-9 பேர் தங்களுடைய வாழ்வை தொலைத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த 9 பேரில் 6 பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த 6 பேரிலும் 3 பேர் இயேசுவை பற்றி இதுவரைக்கும் கேள்விப்படாதவர்களாக இருக்கிறார்கள். ஆம், இந்த ஆய்வின் முடிவின்படி பார்த்தால் 10க்கு 3 பேர் இயேசுவை குறித்து கேள்விப்படாதவர்களாகவே இருக்கின்றார்கள். இவர்களிடம் இயேசுவை கொண்டு செல்லும் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற வேண்டியது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் கடமை என்று முதல் கொரிந்தியர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தூய பவுல் கூறுவார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்கடமையை நாம் உணர்ந்து செய்கின்ற பொழுது இயேசுவின் அன்பிற்கு உரியவர்களாவோம் என்பது உறுதி. எனவே நாம் இயேசு விட்டு சென்ற பணி இப்புவியில் தொடர்ந்து நடைபெற மனிதர்களை பிடிப்பவர்களாக மாறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக, அன்பில்லாமல் செய்யப்படும் மறைப்பணி அன்பே இல்லாத தாய்மைக்கு ஒப்பாகும் இருக்கும் என்பார் சுக் ஸ்வின்டோல் என்ற அறிஞர். தாய்மைக்கு அழகே அன்புதான். அது போலத்தான் மறைப்பணிக்கும் அன்பே அழகு.
ஆகையால் நாம் அன்போடு மறைப்பணி செய்வோம் அல்லது மனிதர்களை பிடிப்பவர்கள் ஆகுவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.